சட்டசபையில் எங்கள் அப்பா அந்த இதுக்கு இன்றைக்கி பதிலடி கொடுத்துருக்கார். பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன லிங்க்கு? திமுகக்காண்டி பாஜக எதுக்கு வக்காலத்து வாங்குது? இதை சுற்றி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன? அதே மாதிரி தஞ்சாவூரில் அன்றைக்கி திரிஷா அவர்களை பற்றி பேசினதுக்கு உடனே உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாங்க. இதுவரைக்கும் நயினா நாகேந்திரனுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்காத ஆளுங்கட்சி. உண்மையிலே இதை சுற்றி என்ன அரசியல் நடக்குது? இதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SPM முரளி. சட்டசபையில் எங்கே உங்கள் அப்பாவை காணா அப்படின்னு அன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை கேட்ட கேள்விக்கு ரொம்ப நாள் கழித்து யோசித்து ஒருத்தர் இன்னைக்கு செம்ம பதிலடி கொடுத்துருக்காரு. கொடுத்து மாட்டியும் கேட்டார். அவர் இன்னைக்கு கமலாலயத்தில் பேசிக்கிறப்ப திடீர்னு என்ன ஆத்திரப்பட்டா என்ன அவசரப்பட்டான்னு தெரில. திடீர்னு அப்பா போய் அம்மாட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி நயினா நாகேந்திரன் சொல்லிட்டா. இதை பார்க்கக்கூடிய எல்லா பேரும் ரொம்ப முகசுளிக்க வகையில் ரொம்ப சங்கடப்படக்கூடிய வகையில் இன்றைக்கி அரசியல் ரொம்ப மோசமாக போய்க்கிருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை ஏன் பெண்களுக்கு எதிராகவே எல்லா பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. என்ன காரணம்? தன்னை விளம்பரப்படுத்திக்கிற விரும்புகிறீங்களா? இல்லை இதில் நீங்கள் என்ன அரசியல் செய்ய விரும்புகிறீங்க? இல்லை நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கிங்குறதாங்க, நாங்கள் அரசியல் இருக்கோம், எல்லா மீடியாவும் எங்கள் பக்கம் திரும்புன்னு ஒரு விளம்பரத்துக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு மக்கள் ஒரு பக்கம் கேள்வி. இன்னொரு பக்கத்து ஓரம் எடுத்து வைப்போம். ஒரு பாஜகன்ற மிகப்பெரிய தேசிய கட்சி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த கட்சியில் ஒரு மாநில தலைவர் பொறுப்பக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் முக்கியமான இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அவரே ஒரு தவறாக பேசியிருந்தாலும் அது கண்டனம் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி சிஎம் அவர்களை பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி தவறாக பேசுவது மிகப்பெரிய தவறான விஷயம். இது தமிழ்நாட்டில் புது அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லா பேரும் ஒருத்தவங்க தனிப்பட்ட குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தாந்தத்தை ஒதுக்கி வச்சாச்சு, கொள்கையை ஒதுக்கி வச்சாச்சு. கொள்கை சித்தாந்தமாக இன்றைக்கி தேவையில்லை. ஒருத்தன் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம திட்டி பேசினா நம்ம பெரியாள்ன்ற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் தொடர்ந்து போய்க்கிருக்கு. இன்றைக்கி கமலாலயத்தில் பத்திரிகை ஒரு டிஜிட்டல் மையமாக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் எல்லா பேர் பெண்கள் எல்லா பேருமே கலந்துருக்காங்க. அப்போ பேசினப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க கீழே இருக்க முக்கியமான பெண் தலைவர்கள் வானதி சீனிவாசன் எல்லா பேரும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது மீடியாக்களில் பரவலாக சமூக ஊடகங்களை பரவுது. இதை பார்க்கக்கூடிய பெண்கள் அனைத்து கட்சியினர் தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. கண்டிப்பாக நயினா நாகேந்திரன் இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். இப்போத்தையும் எதிர்கட்சி தலைவர் பெண்களுக்கு எதிராக பேசினான்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு விசாரணை முடிச்சு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அந்த பிரச்சனை முடியங்குள்ளியும் இன்றைக்கி நீங்கள் பேச என்ன அர்த்தம்? உங்களுக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக இருக்கலாம். டீலிமிட்டேஷன் உறவுக்காண்டி நீங்கள் என்ன ஒன்றும் பேசலாம். அதுக்காண்டி ஒரு முதலமைச்சர் 8 கோடி மக்களின் பிரதிநிதி அவங்க அம்மாவை பற்றியோ பெண்களை பற்றியோ மிக தவறாக பேச தப்புன்னு டிவிகே தரப்புலையும் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் பிஜேபிக்கு எந்த இல்லை, விளம்பரத்துக்காண்டி எல்லா பேரும் பண்ணுறாங்க, நாங்கள் எப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் சைடு தான் இருப்போம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு திமுக. டிவிகே தரப்புல வந்து இல்லை திமுக பாஜக கூட்டணி தெரியுதா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னொரு பக்கம் அன்னைக்கு தஞ்சாவூரில் திரிஷா அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் பேசிட்டான்னு சட்டசபை நாளை கூட போது அவசரமாக அவர் கைது பண்ணி இங்கே தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போய் இலவச விளம்பரம்லாம் பண்ண. நாங்கள் மாநாடு போட்டால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு விளம்பரம் கிடச்சிருக்காது. இவர் கூட்டு போட மிகப்பெரிய விளம்பரமாக கிடச்சிச்சு. பரவாயில்ல, அது ஒரு ஓக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. இன்றைக்கி அவங்க பெத்த தாய் அவங்க அம்மா பற்றியே பேசியிருக்கார் பாஜகவோட மாநில தலைவர். இவரு மேலே என்ன வழக்கு போட போகிறாங்க, எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை பாஜகவோட மாநில தலைவரை கை வச்சா மத்திய அரசு பின்பலமாக இருந்து இந்த கரூர் சம்பவம் சில விஷயங்கள் நம்ம நெருக்கடி பண்ணிட்டு காது கேட்காம கண்ணு தெரியாத போல் பேசாமல் இருப்பாங்களா? இல்லை சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு உடனே நயினா நாகேந்திரன் நாளை காலை இன்னைக்கு இரவுக்குள்ளே கைது பண்ணுவார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு திமுக தரப்பு டிவிகே தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை அன்னைக்கு திரிஷா அண்ணியாரை பற்றி பேசினதுக்கு எங்கள் அண்ணன் விடலை, கண்டிப்பாக அவங்க அம்மாவை பற்றி பேசினதுக்கு இன்றைக்கோ நாளைக்குள்ளேயோ கண்டிப்பாக கைது பண்ணுவார். எங்களுக்கு எதை பற்றிங்கிற விட எங்கள் ஆட்சி மிக நேர்மையான ஆட்சி நடக்குது, எங்களை மாதிரி ஒரு சூப்பரான ஆட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது, நாளை காலைல உறுதியாக அவர் கைது பண்ணுவாங்க. இப்போ உடனே நாங்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கு நாங்கள் புகார் கடி அனுப்ப ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முழுவதும் புகார் எல்லா இடத்துக்கு கொடுக்க அனுப்போம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும், உடனே எங்கள் டிவிக்கு அரசு எடுக்கும், உடனே ஆட்சியில் இறங்குறோம்னு டிவிக்கு தரப்பில் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண மாதிரி நயினா நாகேந்திரன் கைது பண்ண போகிறோம். இல்லை அது வேற இது வேற, இவங்க பிஜேபி எங்களை என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எங்களை மண்டையில் குட்டு வச்சா கூட நாங்கள் பேசாமல் வந்துக்கிறோம்னு இருக்க போகிறாங்களா? முதலமைச்சரோட நடவடிக்கை என்னமா இருக்க போகிறார்? அடுத்தடுத்த நகர் எதை நோக்கி நகரில் போய் என்ன செய்ய போகிறார் என்பது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.